அஸ்ஸலாமு அலைக்கும். இட்ஸ் டியூஸ்டே. 2 நாளுக்கு முன்னாடி சப்பாத்தி செய்யலான்னு மாவு எடுத்தேன். ஸ்பூனில் எடுக்கும் பொழுதே ஏதோ நூல் நூலாக வர மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சேன், ஏதாவது வண்டு இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா வாங்கி 1 மந்த் கூட ஆகலை. ஏன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்பயே அவர் என்ன சொன்னார், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் என்ன சொன்னேன், சரி அப்பப்போ வெளியே போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது, சரி ஒரு 5 கிலோ பேக்காக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு மந்த்லி 2 பேக் போதும். ஒரு பேக்னு 1 கிலோ 1 கிலோ பேக்கு 2 பேக் இருந்தால் போதும். சரி நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது தானே, அடிக்கடி நம்ம சப்பாத்தி செய்கிறோம், கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வாங்கி வச்சேன். சரி அந்த நூல் நூலாக வந்த உடனே நம்ம ஜலிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜலிச்சு பார்த்தா அதில் புழு இருக்குது. இது வரைக்குமே கோதுமை மாவில் புழு இருந்து நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதுமே கிடையாது. வண்டு பார்த்துருக்கேன், ஆனால் புழு பார்த்தது கிடையாது. பார்த்துட்டு செம்ம அப்செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோ மாவு எடுத்து அவ்வளோவும் வெளியே போடவும் முடியாது. அது என்ன பண்ணுறது, அப்படியே பிளாங்க் ஆகி உக்காந்துட்டேன். சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா ஒரு சில டைம் புழு வரும் தான், ஏன்னா நம்ம ஈரக்கை ஏதாவது போட்டுட்டா அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த மாதிரி நான் ஈரக்கையில் மாவு எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை. நான் எப்பயுமே ஸ்பூனால் தான் எடுப்பேன். பை மிஸ்டேக்காக ஒரு துளி 2 துளி விழுந்திருக்குமோ என்னமோ, அது எனக்கு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜலிச்சு நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே மனசு கஷ்டம்தான். இப்போ அவ்வளோ மாவு எடுத்து கொட்டவும் முடியாது. கொட்டினா நல்லா திட்டு வாங்குவேன். அப்போவே அவர் வாங்கும் பொழுது வேண்டாம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வாங்கு அப்படின்னு சொன்னார். நான் தான் கேட்காம வாங்கிட்டேன். சரி ஜலிச்சு இந்த தடவை ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து 4 கிலோ இருக்கும். 1 கிலோ தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். 4 கிலோ இருக்கும் எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலுமே இப்போல்லாம் எப்போ சப்பாத்தி செஞ்சாலுமே ஜலிச்சு தான் யூஸ் பண்ணுறது. இது வரைக்குமே ஒரு டைம் கூட நான் இந்த மாதிரி புழுவை பார்த்தது கிடையாது. வண்டு வேணால் பார்த்துருக்கேன், ஆனால் வண்டோட செகண்ட் ஸ்டேஜ் புழுன்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது. நம்ம ஒன்றொத்தையும் பார்த்து செய்யும்பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுது. நீங்கள் சமைக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், தேங்க்யூ ஆல்.